தினமொரு வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். கிறிஸ்தவர்களில் ஒரு சாரர் வேதம் சொல்லுகின்றபடி முழுமையான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வது இயலாத காரியமே என்று எண்ணி அந்த அனுபவத்திற்குள் வர விரும்புவதே இல்லை. இன்னொரு சாரர் கிறிஸ்தவ வாழ்க்கையை மிகவும் எளிதான ஒன்றாக எண்ணி விடுகின்றனர். ஆனால் அவர்களிடம் ஒரு நிறைவான அர்ப்பணிப்பு, ஆழ்ந்த ஜெப வாழ்க்கை, போதுமான பரிசுத்த ஆர்வம் போன்றவை இல்லை. ஆராதனைகளில் கலந்து கொள்வதும் அநேக பிரசங்கங்களை கேட்பதும் ஏதோ கொஞ்சம் பக்தியை காண்பிப்பதும் தான் அவர்களுடைய கிறிஸ்தவம். அவர்களிடமும் கிறிஸ்தவ நோக்கம் நிறைவேறவில்லை. ஆனால் வேதத்தின் உயர்ந்த எதிர்பார்ப்புகளையும் உலகத்தின் பாவ இழுவைகளின் வேகத்தையும் கவனிக்கும் போது வேதம் கூறுகின்ற பிரகாரம் வாழ்ந்து காட்டுவது மிக மிக கடினமான விஷயமே. பாலியல் இழுவைகள், உலகத்தின் கவர்ச்சிகள், பணம், பொருள், புகழ் போன்றவற்றின் மேலுள்ள ஆசையின் அழுத்தங்கள், சரீர இச்சைகளின் கொந்தளிப்புகள், சுயத்திலிருந்து உருவாகும் விருப்பு வெறுப்புகளின் வேகங்கள் ஆகியவற்றின் நடுவில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு புனித வாழ்க்கை வாழ்வது சுலபமான விஷயம் அல்ல. தூய்மையான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை என்பது மனிதன் விரும்பி தேடி பெற வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அவ்விதமான ஒரு வாழ்க்கையின் மூலமாகத்தான் மனித வாழ்க்கை அர்த்தமுடையதாகவும் மன மகிழ்ச்சி தருவதாகவும் மாறும். எனவே அவ்விதமான ஒரு வாழ்க்கைக்காக மனிதன் சிரமப்படுவதும் போராடுவதும் மிகவும் அவசியமானவைகளே. ஆனால் தேவ கிருபையை நாடுவோருக்கு அது நிச்சயம் சாத்தியமே. குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேத வசனம் கூறுகிற நாம் அமைதியாக இருந்து கொண்டிருந்தால் எதுவுமே தானாக நிறைவேறிடாது. ஆக்கப்பூர்வமான ஒரு போராட்டத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் போது அதன் விளைவே விசுவாச வெற்றி. நாம் கர்த்தருடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக நல்லதொரு போராட்டத்தை போராட பிரயாசப்படும் போது அதற்கு தேவன் போதிய பலத்தை அருளுவார். ஆழ்ந்த ஜெப வாழ்க்கை, உண்மையான அர்ப்பணம், தொடர்ந்த ஆவிக்குரிய பயிற்சிகள் போன்றவற்றால் உறுதியாக நாம் வெற்றி பெற முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.